வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெண்டைக்காய் அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். செய்ய தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 200 கிராம், வெண்டைக்காய் 1/4 கிலோ, 2 பெரிய பழுத்த தக்காளி 2, சின்ன வெங்காயம் ஒரு 5 உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன், புளி ஒரு நெல்லிக்காய் அளவு அழுத்தமாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவுக்கு, சாம்பார் பொடி 3 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி பொடி 2 டீஸ்பூன், வெந்தய பொடி 1/4 டீஸ்பூன், பிடிச்ச வெல்லம் ஒரு 3/4 டீஸ்பூன். தாளிப்பதற்கு எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன். வாசனையாக இருக்கும், அதனால் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். கடுகு 1/2 டீஸ்பூன், ஒரே ஒரு வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை. அரைச்சி விடுறதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் தேங்காயும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் எடுத்திருக்கேன். தண்ணி தேவையான அளவுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம 200 கிராம் துவரம்பருப்பு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த துவரம்பருப்பை நல்லா களைஞ்சிட்டு ஒரு 3 பங்கு தண்ணி, 200 கிராம் துவரம்பருப்புனா 600 ml தண்ணி, அதை குக்கரில் போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு சவுண்டு வெயிட்டு போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு சவுண்டு, அப்புறம் சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். தானாகவே அந்த ஸ்டீம் போகணும். உங்களுக்கு அதில் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், உங்களுக்கு போடுறதுக்கு விருப்பம் அப்படின்னா அதில் போட்டுக்கலாம் பருப்பு வேக வைக்கும் போதே. சில சமயம் நான் அதை அவாய்ட் பண்ணிவிடுவேன், ஏன்னா குக்கர் முழுக்க அது மஞ்சள் ஆகிடும். அதனால் நீங்கள் பருப்பு வேக வைக்கும்பொழுது மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காவை நல்லா நீட்டாக நறுக்கி வச்சுப்போம். நல்லா எவ்வளோ பெரிய சைஸுக்கு சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காவை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நல்லா அலம்பி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே தண்ணியை வடியை விட்டு எடுத்து வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அப்படியே நூலாக அப்படியே கோத்துட்டு வரும். சாம்பார் முழுக்கவே அப்படியே கரண்டியில் எடுத்தோம் அப்படின்னா நீளமாக கீழே அந்த வெண்டைக்காவுடைய குழகுழப்பு வரும். ஸோ அதனால் இது தனியாக தான் நம்ம வதக்கணும். அதனால் நல்லா அலம்பி உடனே அலம்புற மாதிரி இருந்ததுன்னா நம்ம நல்ல ஒரு நீட்டான டவலில் தொடச்சி எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி இந்த சின்ன வெங்காயத்தையும் நீளமாக நறுக்கிடலாம். தக்காளியும் சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சிடலாம். புளியை ஒரு 100 ml தண்ணியில் ஊற போட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருவோம். இதெல்லாம் செஞ்சுட்டு பார்க்கலாம். வெண்டைக்காவை நல்லா நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் நறுக்கும் பொழுது நறுக்கிற மணையிலையும் ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் குழகுழப்பு இருக்காது. ஸோ அதை எடுத்து நறுக்கி வச்சாச்சு. தக்காளியை நறுக்கி வச்சாச்சு. வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். புளியை எடுத்து இந்த நெல்லிக்காய் சைஸ் புளியை 100 ml தண்ணியில் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாணலியில் ஒரு பக்கம் கடுகு தாளித்து வெங்காயம் வதக்கிறதுக்கு, இன்னொரு பக்கம் அந்த வெண்டைக்காவை வெறுமனை வதக்கிறது. அதாவது வெண்டைக்காய் கூட எதுவுமே போடுறதில்ல, உப்பு கூட கடைசியாக தான் போடுறோம். வெறும் வெண்டைக்காயை தான் நம்ம வதக்க போகிறோம். அப்போ தான் அதில் அந்த குழகுழப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். எந்த வெண்டைக்காய் ரெசிபினாலும் நம்ம இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ இப்போ அதில் வெண்டைக்காவை போட போகிறேன். அப்படியே சிம்லேயே வச்சு அந்த ஓரமெல்லாம் நல்லா சுருங்கணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்க போகிறோம். அந்த ஓரம் சுருங்கினதுக்கப்புறமா வெண்டைக்காவை பார்க்கலாம். இப்போ இந்த இலுப்பச்சட்டியில் கடுகு வெடிச்சதுக்கப்புறமா வரிசை என்னென்ன போடணுமோ போட போகிறோம். நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஏற்கனவே நான் அந்த ரீஃபைண்ட் ஆயிலையும் கீயையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது தான் நான் 2க்குமே யூஸ் பண்ணுறேன். அது ரொம்ப வாசனை சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக நம்ம நெய்யில் தாளித்தோம் அப்படின்னா சாம்பார் மணக்கும். ஸோ இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. வரமிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை போட்டு வதக்கணும். ஸோ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளியையும் போட்டு வதக்கிட்டு இந்த வெண்டைக்காவையும் நல்லா வதக்கி வச்சுட்டு பார்க்கலாம். வெங்காயம் வதங்கி தக்காளியையும் போட்டு வதக்கிட்டேன். அது வதங்கும் போதே மஞ்சள் பொடியும் போட்டு வதக்கியிருக்கேன். வெண்டைக்காய் இன்னும் வதங்கிட்டு தான் இருக்குது, அது மெதுவாக வதங்கட்டும். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன ஆட் பண்ணிடலாம் அப்படின்னா, புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல வடிகட்டி, அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி மல்லிப்பொடி, அது கூட நம்ம சாம்பார் பொடி, அது எல்லாத்தையும் போட்டு கொதிக்க விட்டுருவோம்.
அப்போ தான் அந்த புளி தண்ணியினுடைய பச்சை வாசனை போகும். அந்த வெந்தய பொடியையும் வெல்லத்தையும் தவிர எல்லாமே போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த பருப்பை நான் சொன்ன மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பருப்பு ரசம் வைக்க போகிறீங்க அப்படின்னா 3 பங்கு தண்ணிக்கு பதிலாக 5 பங்கு வரைக்கும் தண்ணி வச்சுக்கலாம். அந்த மேலே தண்ணி இருக்கும், அதை வந்து நம்ம பருப்பு ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் மட்டும்தான் அப்படின்னா அந்த 3 பங்கு தண்ணி போகும். ஸோ பருப்பை நல்லா மலர, நான் சொன்ன அந்த அளவு வச்சோம் அப்படின்னா நல்லா மலர வெந்திருக்கும் பருப்பு, ரொம்ப குழ குழன்னு இருக்காது. அதே மாதிரி அந்த தேங்காவையும் ஜீரகத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த புளி வந்து நல்லா பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். உங்களுக்கு வந்து தண்ணி வேணும் அப்படின்னா, சாம்பார் வந்து எவ்வளவு நீருக்கு இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆப்ஷனல் தான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நேரம் ஆக ஆக சாம்பார் வந்து கொஞ்சம் கெட்டிப்படும். அதனால் எவ்வளவு தண்ணி வேணுங்கிறத நம்ம பார்த்து சேர்த்துப்போம். நான் வந்து கொஞ்சம் மீடியம் திக்கு மீடியம் நீர்க்கு அப்படி தான் இருக்கும். ரொம்ப நீர்க்கவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, திக்காகவும் இருக்காது. ஸோ இது வந்து நல்லா கொதிக்கட்டும், வெண்டைக்காவும் வந்து நல்லா வதங்கட்டும், பார்க்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு, அவங்க பார்த்தாலே தெரியும், கலரும் வித்தியாசம் தெரியும். நான் இன்னும் உப்பு போடல இதில். இதுக்கு தேவையான காய்க்கு தேவையான உப்பையும் நான் சாம்பார்லேயே போட்டேன். இப்போ இது வந்து வெறும் வெண்டைக்காவை மட்டும் தான் வதக்கி வச்சுருக்கோம். இங்கே அதே மாதிரி புளி தண்ணி, மிளகாப்பொடி, சாம்பார் மிளகாப்பொடி, அந்த மல்லிப்பொடி எல்லாமே பச்சை வாசனை போக கொதிச்சிருச்சு. இப்போ அப்படியே நம்ம இந்த வெண்டைக்காவை தூக்கி இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு வெண்டைக்காவோட சேர்த்து இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த வெண்டைக்காய்க்குள்ளே அந்த டேஸ்ட் எல்லாம் இறங்கும். நல்லா கலக்கி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளவு நீர்க்க வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ வந்து நல்லா அந்த வெண்டைக்காவோடு சேர்ந்து இது வந்து கொதிக்கட்டும். கொதிச்சா அந்த டேஸ்ட் வந்து ஃபுல்லாக அந்த காய்க்குள்ளே இறங்கும். அந்த 5 நிமிஷம் கழித்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பருப்பை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கொதிக்கட்டும். இப்போ வெண்டைக்காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம பருப்பை சேர்த்துடலாம். பருப்பை நல்லா சேர்த்து விட்டு கிளறி விட்டு பருப்போடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அதை வந்து கொதிக்க விடுவோம். இப்போயும் நீங்கள் வந்து உங்களுக்கு நீர்க்க வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். ஸோ நல்லா கலக்கி விட்டுருவோம். வெண்டைக்காய் வந்து உங்களுக்கு 1/4 கிலோ ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். எனக்கு வந்து சாம்பாரில் போடுற காய் நிறையா செலவழியும், அதனால் நான் கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்து நான் அதை கொதிக்க விட போகிறேன். ஒரு 2 நிமிஷம் தண்ணி சேர்த்து கொதிச்சதுக்கப்புறமா பார்ப்போம். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எனக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி விட்ட தேங்காய் ஜீரக விழுதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெந்தய பொடி, வெல்லம் அது ரெண்டையுமே சேர்த்துடலாம். இதோ வெல்லத்தை சேர்த்தாச்சு, வெந்தய பொடியையும் சேர்த்தாச்சு. நல்லா கலக்கி விட்டுட்டு அப்படியே ஒரு தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக ஒரு நிமிஷம் அப்படியே கொதி விடுவோம். பருப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து இதை கிளறிட்டு தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா பருப்பு வந்து அப்படியே கீழே போய் தங்கிக்கும், தங்கி அப்படியே அடி பிடிச்சிடும். அதனால் இது கலராமல் இருக்கவே கூடாது. சாம்பாரை மட்டும் அப்பப்போ கலரிட்டே இருக்கணும். ஸோ வெண்டைக்காய் சாம்பார் வந்து சூப்பராக இருக்கும், நல்ல அருமையான டிஷ் இது. இப்போ இதில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது வெண்டைக்காவை தனியாக தான் வதக்கணும். சேர்த்து வதக்கணும் அப்படின்னா சாம்பாரோட டேஸ்ட்டை கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணிடும். இப்படி என்ன அப்படி நம்ம அப்படி தூக்கும்போது கீழே வந்து அப்படியே அந்த வெண்டைக்காவனுடைய குழகுழப்பு தன்மை வந்துகிட்டே இருக்கும். அதனால் அது வெண்டைக்காவை தனியாக நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் தான் நம்ம சாம்பாரோடு சேர்க்கணும். அதே மாதிரி அந்த வெல்லம் வந்து எல்லா சுவையையும், அந்த புளிப்பு, காரம், உப்பு எல்லாத்தையும் அதிகப்படுத்தி ரொம்ப சுவையூட்டும். இப்போ அந்த புளிப்பு, காரம், அந்த உப்பு எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இது வந்து கரெக்டாக மீடியமான அளவுக்கு இருக்கும். நமக்கு தேவை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவை அப்படின்னா அதனுடைய அளவு அதிகரிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படின்னா குறைச்சிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஆப்ஷனல். நம்ம சாம்பார் வந்து முடியக்கூடிய தருவாய்க்கு வந்தாச்சு. நல்லா நெய் வாசனை, கொத்தமல்லி அந்த பொடி வாசனை, வெண்டைக்காய் சேர்த்து விட்டது, அரைச்சி விட்டது, ஜீரக வாசனை எல்லாம் சேர்ந்து அப்படியே மணக்குது சாம்பார். அந்த தேங்காவை அரைச்சி விட்டு 1 நிமிஷம் ஆயிடுச்சு.
இன்னும் கொஞ்சோண்டு ரொம்ப தளன்னு கொதிக்க விட வேண்டாம். லைட்டாக ஒரு கொதி வரும்பொழுது நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கொதி வந்தாச்சு, லைட்டாக எனக்கு ஓரத்தில். இப்போ வந்து இதை நிறுத்திடலாம். சாம்பாரை வந்து எப்பொழுதுமே ரொம்ப தளன்னு கொதிக்க விடாமல் இருக்கிறது தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ நான் அதை வந்து ஆஃப் பண்ண போகிறேன். இதே மாதிரியாக சூப்பரான ரெசிபீஸ் உங்களை கிச்சன் தேடி வரத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.